பருவமழையை எதிர்கொள்ள புதுச்சேரி ஆளக்கூடிய இந்த மக்கள் விரோத அரசு தவறிவிட்டது. ஆங்காங்கே தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரால கடந்த ஒரு மாத காலமாக வைரல் ஃபீவர், டெங்கு உள்ளிட்ட பல்வேறு தொற்று நோய்களில் மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த அரசுக்கு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு அரசா இல்லை. மக்களுடைய சுகாதாரத்தை பேணி காக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இல்லை. மக்களுடைய சுகாதாரம் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனையில உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசாக இந்த அரசு இல்லை. அதனாலதான் இன்றைக்கு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நகர பகுதியில் மட்டுமே கிட்டத்தட்ட 60% மக்களுக்கு தொற்று நோயில பாதிக்கப்பட்டுகிறாங்க வைரல் ஃபீவர்ல. இங்கே இப்ப நீங்க 48 பேர் வந்துக்கிறீங்க. இதுல 23 பேருக்கு சளி பிடிச்சா 10 நாள் இருக்குது. எனக்கு தொடர்ந்து இரும்பல் வருது, காய்ச்சல் வருது, கண்ணு எரிச்சல் வருது, கண்ணு பாருங்க சிவப்பாகுது. அங்க படுக்க வசதி இல்லை, பெட்டு வசதி இல்லை. ஆனா சட்டமன்றம் மட்டும் நாங்க 600 கோயில கட்ட போறேன்றீங்க. எங்க கட்ட போறீங்க? இங்க நோய்வாய்ப்பட்டு போறவங்களுக்கு மருத்துவமனையில உள்ளிருப்பு படுக்க வசதி இல்லை. ஆனா சட்டமன்றம் 600 கோடி கட்ட போறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து டெல்லி போயிட்டு வரீங்க. அப்ப மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அரசா இது இல்ல. இந்த அரசு மட்டும் கிடையாது. கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக காங்கிரசினுடைய கூட்டணி முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி அவர்களுக்கும் மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய மனிதனா அவர் ஆட்சி பண்ணல. அவர் இந்த மலிவு விளம்பரத்துக்கு தினசரி பத்திரிகை ஏதோ செய்தி வரணுன்றதுக்கோசம் அப்ப இருந்த என்னுடைய சகோதரி கிரண்பேடி அவர்களிடம் தொடர்ந்து சண்டை போட்டுனே இருந்தார். மக்களுடைய நலனை அவர் பின்னுக்கு தள்ளினார். மாநிலத்துடைய வளர்ச்சியை கேள்விக்குறியாக்கினார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி. அவர் விதைத்து போன விதைத்தான் இன்னைக்கு இந்த ஆட்சியால எதுவுமே செய்ய முடியாம சுத்தமா திகைத்து நிக்கிறாங்க. தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர் சின்ன பிள்ளை தான், வயசுலயும் சிறுபிள்ளைத்தனமா தான் இருக்கிறாரு. ஆனா அவருடைய நடவடிக்கையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா இருக்குது. அந்த பிள்ளைய தமிழக முதலமைச்சர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அடக்கி வைக்கணும். எங்களுடைய ஆற்றல் மிக்க மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், ஆற்றல் மிக்க எதிர்கட்சி தலைவர் ஒவ்வொரு நாளும் தமிழக அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத திட்டங்களையும் செயல்களையும் ஆதாரபூர்வமாக சுட்டிக்காட்டும் போது இந்த துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தகுதி, தன்னுடைய உயரம் என்னன்னு தெரியாமலேயே சில தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி வருவதை அதிமுக கண்டிக்கிறோம். இன்றைய தினம் தமிழகத்தில் அதிமுக, அதாவது மாண்புமிகு புரட்சித் அம்மா அவர்களுடைய ஆட்சியினுடைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய டெல்டா மாவட்டங்கள் அத்தனையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதியாக அறிவித்து சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததனுடைய அடிப்படையில் இன்றைய தினம் தமிழக டெல்டா மாவட்டங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்துவதில் இருந்து இன்றைக்கு தவிர்க்கப்பட்டிருக்குது. இது சம்பந்தமான பாராளுமன்றத்தில் தமிழகத்தினுடைய எம்பியினுடைய எழுத்துப்பூர்வமான கேள்விக்கு மத்திய விவசாயத்துறை அமைச்சர் பதில் சொல்லிக்கிறாங்க. எழுத்துப்பூர்வமாகவே தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அந்த சட்டத்தின் கீழே புதிதாக நிலத்தடியில் இருந்து எந்த ஆய்வையும் மத்திய அரசாங்கம் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலை கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டா எங்களுடைய ஆட்சியில மக்களை மட்டும் காப்பாற்றப்படல, விவசாயிகளையும் மட்டும் அவர் எங்களுடைய எடப்பாடியார் காப்பாற்றல, விவசாய பூமியும் காவந்து பண்ண ஒரே விவசாயியுடைய மகன் எடப்பாடியார் தான். இதெல்லாம் திமுக உங்களுக்கு ஏதாவது புரியுமா? தமிழ்நாட்டில் திமுகவுடைய துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் வேளாண் பகுதியிலிருந்து தொலைய போட்டு எரிவாயு எடுக்கிறதுக்கு கைது போட்டவரே அவர் தான். விவசாயிகளுக்கு அந்த அளவுக்கு துரோகம் செஞ்சவங்க யாருன்னு கேட்டால் திமுகவுடைய
இப்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அப்போதைய துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் தான். ஆனால் கிட்டத்தட்ட 11 மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து எந்த விதமான சிறு ஆய்வையும் அதை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு சட்டத்தை உருவாக்கணுவர எங்களுடைய விவசாயிகளுடைய உற்ற தோழர் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் தான். அதனாலதான் இன்னி வரைக்கும் கார்பரேட் கம்பெனிலாம் இந்த 5 ஆண்டு காலமாக ஆட்சியில் உள்ளவங்களுடைய துணையோடு இருந்தாலும் விவசாய விளைநிலத்துல எந்த விதமான ஒரு ஆய்வையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை எங்களுடைய எடப்பாடியார் கொண்டு வந்தார். இதெல்லாம் புரிஞ்சிக்காம இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சும்மா சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கக்கூடிய இந்த மந்திரிகள் தந்திரிகள்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுறது கொள்ளறதுலாம் இதோட நிறுத்திக்கணும். தமிழகத்துல சட்டசபையில சட்டமே கொண்டு சட்டத்தை நிறைவேற்றின ஒரே அரசு எங்களுடைய அதிமுக அரசு, மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையிலான அரசு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ஒரு சட்டம் கொண்டு வந்த அரசு. அதனாலதான் இன்னைக்கு யாருமே உள்ள வர முடியல.